இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை ஏழுக்கிணறு பகுதியில் தந்தையை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த மகன் கைதாக இருக்கிறான். ராஜஸ்தானைச் சேர்ந்த ஜெகதீஷ் என்பவர் ஏழுக்கிணறு பகுதியில் தங்கியிருந்து வேலை செய்து வருகிறார். அவருடன் தங்கியிருந்த அவரது 18 வயது மகன் ரோஹித் தந்தையை அடித்து கொலை செய்திருக்கிறான். தனது தாயை அடித்து கொடுமைப்படுத்தியதால் ஆத்திரமடைந்த மகன் ரோஹித் தந்தையை கொலை செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம். தந்தையை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த கொலையை வீடியோவாக எடுத்து தனது மாமாவிற்கு அனுப்பியதால் போலீசார் அவரை சுலபமாக கைது செய்திருக்கிறார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் ஜெகதீஷ் சங்கலா. இவர் சென்னை ஏழுக்கிணறு வைத்தியநாதன் திருப்பகுதியில் தங்கிக் கொண்டு பிரபல தனியார் மிட்டாய் கடைகளுக்கு இனிப்புகளை தயாரித்து கொடுக்கும் தொழில் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் இவருடன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக மகன் ரோஹித் என்பவரை உதவியாக ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து சென்னை அழைத்து வந்துள்ளார். கடந்த சில தினங்களாகவே தாய் தந்தையருக்கும் பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தந்தை ஜெகதீஷ் அவருடைய தாயை கடுமையாக தாக்கியதால் அவர் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை 3 மணி அளவில் ரோஹித் தனது தந்தையை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்துவிட்டு அதனை வீடியோவாக எடுத்து தனது மாமா மங்காராம் என்பவருக்கு அனுப்பி வைத்தது மட்டுமில்லாமல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தான் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதாகவும் தன்னை தேட வேண்டாம் எனவும் தொலைபேசியை துண்டித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவருடைய ரோஹித்துடைய மாமா மங்காராம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஜெகதீஷ் சங்கலா இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக ஏழுக்கிணறு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து போலீசார் அங்கு வந்து அவருடைய உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ரோஹித்துடைய செல்போன் டவரை வைத்து விமான நிலையம், அதே போன்று ரயில் நிலையம் அனைத்து இடங்களிலும் போலீசார் தேடி இருக்கிறார்கள். குறிப்பாக ரயில் நிலையத்தில் ரோஹித் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று ரோஹித்தை கைது செய்த போலீசார் தற்பொழுது அவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் தன்னுடைய தாயை தொடர்ச்சியாக கொடுமைப்படுத்தியதால் தன்னுடைய தந்தையை அடித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் அவரை கைது செய்தது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.